தியானம் பண்றோம்னா, இப்போ 1 ஹவர், 2 ஹவர்ஸ்னா இப்போ ஓகே. இப்போ 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் இந்த லாங் மெடிடேஷன் பண்ணும்போது, இப்போ ஃபேமிலீஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க, தியானம் எல்லாம் இப்போ மன அமைதிக்காக பண்றோம்னா 1 ஹவர் ஓகே. எதுக்கு 5 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ்ல தேவையா? அதெல்லாம் பண்ணா அவங்க பயப்படுறாங்க. எங்க சாமியாரா போயிடுவாங்களோ, ஃபேமிலி விட்டு போயிடுவாங்களோன்னுலாம் பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு புரிதல் குடுத்தா நல்லாருக்கும்? இங்க சாமியார் ஆகுறது அப்படின்றது அந்த கான்செப்டே இல்லை இங்க. சாமியார் என்ன? சுவாமி அப்படின்னா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா நான் சுவாமி. இங்கே வெளியில் நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. குடும்ப தர்மம் இருக்குது, ஸ்வதர்மம் இருக்குது, தொழில் தர்மம் இருக்குது, வியாபார தர்மம் இருக்குது, சமூக தர்மம் இருக்குது. நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், அதாவது ஆன்மீகம் என்பது என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா தர்மங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். யூ ஹாவ் டு டூ ஆல் தர்மாஸ். ஒரு தர்மம் மட்டுமே பண்ணி மீதி தர்மங்கள் எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்னா அது சரி கிடையாது. மல்டிபிள் ரோல்ஸ் ப்ளே பண்ணணும். ஒரே மனிதன் ஒரு நேரத்தில் குழந்தையாக இருப்பான், அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஆகிடுவான், அதுக்கப்புறம் ஒரு தந்தை இல்லை தாயாக இருப்பார், அதுக்கப்புறம் நிறைய ரோல்ஸ் எல்லாமே வருது. எல்லா ரோல்ஸுக்குமே ஒரு நியாயம், ஒரு தர்மம் என்பது நம்ம செய்யணும். அது செய்தால் மட்டுமே நமக்கு முக்தி என்பது கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நம்ம சொல்கிறோம். சாமியார் அப்படின்னா சுவாமி, அதாவது என்ன நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல, அதுக்காக தியானம் செய்கிறோம். அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த லைஃப். ஸோ குடும்ப தர்மம் என்றால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யூ ஹாவ் டு டூ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக தர்மம் என்பது சில இருக்கும், அது கூட நம்ம செய்யணும். அந்த மாதிரியான பார்வையில் பார்த்தா யாருக்கு யாரும் எதுவும் கிடையாது. யூ ஆர் அன் இண்டிவிஜுவல். எல்லாமே செய்யும்போது நமக்கு அதுக்கான ஒரு அனுபவம் எல்லாமே கிடைக்கும். சோலுக்கு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் 5 மணி நேரம் பண்ணாலும் 6 மணி நேரம் பண்ணாலும் இரவெல்லாம் தியானம் பண்ணாலும் இல்லை, சில பேர் சில பிரச்சனைகள் இருக்கும், உடலாகட்டும் இல்லை வீட்டில் சூழ்நிலைகளாகட்டும், இல்லை மனசு சரியாக இல்லை, ஆங்ஸைட்டியாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் குறையணும் அப்படின்னு சில பேர் தீட்சையாக ஒரு நாள் ஃபுல்லாக உட்காருவாங்க. இப்போ ரதம் பண்ணுறோரு 2 நாளும் 3 நாளும் பண்ணுறாரு ரதம், அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. தியானம் செய்யும்போது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க எப்பவுமே இருப்பாங்க, இந்த மாதிரி தியானம் தீர்க்கமாக ஆழமாக செய்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே இருக்கும். பட் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய தர்மங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பண்ணும்போது we should not interfere in any other's life. Let them do. இப்போ ரதம் செய்கிறாரு, 2 நாளும் 3 நாளும் செய்கிறாரு, அதே மாதிரியாக தியானமும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் எல்லாருக்குமே. யாருக்கு யாரும் சாமியார் கிடையாது, யாருக்கு யாரும் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். அந்த பார்வையில் பார்த்தா எவ்ரிபடி ஆர் கரெக்ட். தே ஆர் டூயிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தியானம் பண்ணி கன்சிடன்ஸை பண்ணியே வந்துட்டா கூட இப்போ மற்றவங்களுக்கு பார்க்கும் பார்வை வந்து எப்படி இருக்கும், ஓ இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ தியானம் பண்ணிட்டு இவ்வளோ மாற்றுதல் இருக்கேன்னு கூட அது தெரிஞ்சு கூட அவங்க வருவாங்கல்ல சார். இப்போ தியானம் பண்ணதால இவங்க இவ்வளோ மாறிட்டாங்க, இவ்வளோ குணங்கள் இருந்தது பார்த்தோம், இப்போ பார்த்தா எவ்வளோ புதுசாக எவ்வளோ அன்பாக இருக்காங்க எல்லாருக்கிட்டே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய வரும்போது தியானம் பண்ணது தியானத்தால் நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கா சரி நாமளும் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட அப்படி கூட நிறைய பேருக்கு கூட வருது சான்ஸ் இருக்கும்ல சார். கண்டிப்பாக மேடம். இப்போ நம்ம ஆழமான தியானம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம பற்றி நமக்கு ஆழமான விளக்கம் என்பது கிடைக்கும். அதாவது இங்கே ஆழமான விளக்கம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கும். நம்முடைய பர்த்துக்கு, பிறப்புக்கு ஒரு காரணம் என்பது இருக்கும். அந்த காரணம் என்பது தெரிஞ்சால் நம்முடைய மைண்ட் தான் அதன் மீதே ஃபோக்கஸாக இருக்கும். வேறு எது காமிச்சாலும் நம்மளுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி லேசாக எடுப்பாங்க. இல்லை அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பார்த்துட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய லட்சியம், நம்முடைய குறிக்கோள் இதுதான் அப்படின்னும் போது இது மேலே தவிர்த்து வேறு எங்கேயுமே போகாது. அது மேலேயே இருக்கும்போது நீங்கள் அதற்காகவே வந்திருக்கும்போது உங்களுக்கு நிறைய எனர்ஜி என்பது அதில் இருக்கும் ஆல்ரெடி. அது செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட் வருது. யாருன்னு பார்த்தாலும் மைண்டு
பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ரிசல்ட் வருது, வெற்றி என்பது நிறைய இருக்கீங்க, மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது எப்போவுமே நம்முடைய முகத்தில் ஒரு புன்னகை என்பது இருக்கும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பார் எல்லாருமே. ஸோ அதுதான் ரிசல்ட்டு. அந்த மாதிரி பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும். ஆமாம் தேஜஸ்ன்றது இருக்கும் அவங்க ஃபேஸ். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் பிகம் என் இன்ஸ்பிரேஷன். யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுவாங்களோ அந்த இன்ஸ்பிரேஷன் வாங்கி நாமளும் சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும். இது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, தியானம் என்பது ஒரு மேண்டேட்ரி, இது முக்கியமானது அப்படின்ற ஒரு விஷயம் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ரிசல்ட் வருது எனக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அவனுக்கு அந்த ரிசல்ட் வந்தது, எனக்கு வரலையே. உனக்கான ரிசல்ட் வேற இருக்கு, அதுக்காக நீங்கள் பண்ணணும். சில பேர் தியானம் ஃபேஷனாக எடுப்பாங்க. தியானம் செய்தால் நிறைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் நிறைய பேர். அந்த மாதிரி செய்தால் நாமே இன்ஸ்பயர் பண்ணல, மற்றவர்கள் யார் பண்ணுவாங்க? ஸோ டேக் த மெடிடேஷன் அஸ் சயின்டிஃபிக் பர்செப்டிவ். அதாவது அறியல் பூர்வகமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு நாம் ஆழமான விளக்கம், புரிதல், நம்ம மீது நமக்கு ஆழமான புரிதல் என்பது வருது. தட் வில் இன்ஸ்பயர் அதர்ஸ். அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தால் நம்ம பார்த்து நிறைய பேர் தியானம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது நேச்சுரல். நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப்னா தான் நம்புறாங்க. அது ப்ரூஃப் இல்லாமல் இப்படி பண்ணால் நம்ம எது வச்சு அதெல்லாம் நம்பிட்டு செய்ய முடியும், எப்படிலாம் நம்புறீங்க நீங்கன்ட்டு கேட்குறாங்க. அவங்க எந்த மாதிரி ப்ரூஃப் அப்படின்னா டாக்குமெண்டட் ப்ரூஃப் அப்படின்றது காமிக்க முடியாது. எதுக்காக அப்படின்னா, தியானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உள்முகமாக இருக்கும். உள்முகமாக இருக்கும்போது, அதாவது ஏதோ ஒரு நோய் இருக்குது, அந்த நோய் குணப்படுத்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் தியானத்திற்கு, சின்சியராக தியானம் பண்ணியிருக்கிறோம், அந்த நோய் எல்லாமே குணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரூஃபு. கண்டிப்பாக ஒரு நேரத்தில் சில மனநோய்கள் எல்லாமே இருக்கும், இன்ட்ரோவர்ட்டு, ஹெசிடேஷனு, இது எல்லாமே எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, எங்கே பார்த்தாலும் இருக்குது. சில குழந்தைகள் இருப்பாங்க, பேசு அப்படின்னா பேசவே மாட்டாங்க, ஹெசிடேஷன். இன்ட்ரோவர்ட்டு, ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க, உள்ளியே அப்படியே வச்சுப்பார். இந்த மாதிரி தியானம் செய்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாக்கா அவருக்கு ஹெல்த் குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் ரீகைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரூஃபு. ஹெசிடேஷன் எல்லாமே போய் எங்கே பேசணுமோ கரெக்டான வார்த்தை டக்குன்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரூஃபு, அதுதான் ரிசல்ட்டு. எந்த கவுன்சிலிங்கும் ஒர்க் அவுட் ஆகலை, எந்த டாக்டரும் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போது எதுவுமே உதவியாக இருக்காதது தியானம் செய்ததுக்கப்புறம் எந்த விதமான எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸு இல்லாமல் தானாக தியானம் செய்து இது எல்லாமே குணமாகுது அப்படின்னா அதுதான் ப்ரூஃபு. சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ தான் நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே செய்கிறார், டாக்குமெண்டட் ப்ரூஃபில் எல்லாமே. இப்போ ஆரா மிஷின் வந்திருக்கு, அதாவது கெர்லின் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி தியானம் செய்கிறதுக்கு அப்புறம் ஆரா ஃபோட்டோகிராஃபி பார்த்தா அங்கே இன்டென்சிஃபை ஜாஸ்தி ஆகிருக்கும். அதுதான் டாக்குமெண்டட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரூஃப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஜாஸ்தியான ரிசல்ட் நமக்கு அனுபவத்திற்கு வரணும் அப்படின்னா நாம் பண்ணணும். வெறும் கேள்வி கேட்டு எனக்கு ப்ரூஃப் காமிங்க அப்படின்றது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அது சாத்தியம் இல்லை. நீங்கள் ஒரு 40 நாள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வருது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிரமிட் மெடிடேஷன்ட்டு. அப்போ பிரமிட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் வெறும் பிரமிட் இல்லாமல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், அதனால் நம்மளுக்கு என்ன பலன்கள்? பிரமிட் என்பது இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கின ஒரு புது யந்திரம் எதுவும் கிடையாது. பல ஆண்டுகள், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரமிட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சோல்ஸ் எல்லாமே வந்து கீசா பிரமிட் என்பது கட்டினார். அந்த பிளான் எல்லாமே செட் பண்ணி அது கட்டி வெளியே கொண்டு வரதுக்கு சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. சுமாராக 3500 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு இந்த கீசா பிரமிட் என்பது கட்டியிருக்காங்க. அது இன்னைக்கு ஒரு உலக அதிசயம்
என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கட்டடம். இது வெறும் ஒரு கட்டடம் மட்டும் கிடையாது, பில்டிங்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது. இந்த பூலகத்திற்கே ஒரு பெரிய எனர்ஜி சர்க்குலேஷனுக்காக பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. அங்கே நிறைய புத்தகங்கள் எல்லாமே நிறைய ஆத்தர்ஸ் அவங்க செய்த அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு தப்பான ஒரு புரிதல் என்ன அப்படின்னா, பிரமிட் அப்படின்னா ஒரு மம்மீஸ்க்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அது எல்லாம் வேற கதை. ஆனால் உண்மையமான பிரமிட் எனர்ஜி, பிரமிட் என்பது எதுக்கு அப்படின்னா எனர்ஜிக்காக. எனர்ஜி ஆல்வேஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அங்கே இப்போ பூத்த கண்ணாடி இருக்கும், சூரியனோட வெளிச்சத்தில் இப்படி வச்சா கீழே இருக்கும் பேப்பரோ இல்லை கீபெட்டியோ ஏதாவது வச்சாக்கா அது உடனே எரியும். அதாவது இருக்கிற எனர்ஜி எல்லாமே ஒரு நிலைப்படுத்த ஒரு ஃபோக்கஸ்டு பாயிண்ட்டாக கொண்டு வந்து அங்கே வைக்கும். சிமிலர்லி எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த எனர்ஜி எல்லாமே ஒரு ஃபோக்கஸ்டு பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே கொடுக்கும். அந்த இடத்துல என்ன பொருள் வச்சாலும் அது எனர்ஜைஸ் ஆகும். ஸோ நம்முடைய இயல்பு என்ன, கண்ணை மூடி உட்காரும்போது தியானத்தில் இருக்கும்போது எனர்ஜி நம்ம மேலே எவ்வளோ இருக்குதோ அது எல்லாமே உள்வாங்கிக்க முடியும். அதுவே அந்த ஃபோக்கல் பாயிண்ட், பிரமிடில் எனர்ஜி ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நாம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு 3 மடங்கோ 4 மடங்கோ 10 மடங்கோ ஜாஸ்தியான எனர்ஜி பிரமிடில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்காக இந்த விஷயத்தை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் இந்த பிரமிட் கீழே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணாலும் பிரமிட்குள்ளே உட்கார்ந்து தியானம் செய்தாலும் நமக்கு 3 மடங்கு அதிகமான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆராய்ச்சியில் நிறைய ரிசல்ட் வந்தது. அதுக்காக இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி எல்லாருக்குமே பிரமிட் தியானம் என்பது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே பிரமிட் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு முறை உருவாக்கி கொடுத்த ஒரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள். அவர் சொன்னது மட்டுமே கிடையாது, நிறைய பேர் அவர் சொன்னபடியே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. அதுக்காக பிரமிட் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு தியான முறை. இப்போ பிரமிட்ஸ் வந்து தியானத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாமா சார்? இப்போ ஏன்னா அது எனர்ஜி டூல்னு சொல்கிறீங்களா, நம்ம வீட்டில் யூஸ் பொருட்களுக்கு அதில் ஏதாச்சும் தேவைப்படுதா சார், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? பிரமிட் என்பது வெறும் மெடிடேஷனுக்கு மட்டுமே கிடையாது. நம்முடைய ஸ்டோரேஜ் கிச்சனில் இருக்கிற அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்தில் நல்ல க்ராப் வரணும் அப்படின்னாலும் அங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு முளைக்கட்டி பயிர், அதோட ஹெல்த்து, முளைக்கட்டி பயிரோடைய டேஸ்ட்டு, அதோடைய க்ரோத்து, நேரம், லைஃப் ஸ்பேன், இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிறதுக்கு கூட இந்த பிரமிட் என்பது ஜாஸ்தி ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி நிறைய வகையான ஹெல்ப் எல்லாமே பிரமிட் மூலமாக நம்ம பெற முடியும். பரவாயில்ல. அப்போ பிரமிட்ஸ் வந்து தியானத்துக்கும் யூஸ் பண்ணலாம், மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் இப்போ தியானத்துக்கு வராதவங்க கூட அது இந்த யூஸ் பண்ணி கூட அது பலன் அடைஞ்சிக்கலாம். ஆமாம், சில பேர் தியானத்தில் உட்கார்ந்த உடனே நிறைய எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்காக வருது? கண்ட்ரோல் ஆகலை. எதுக்காக கம்மி ஆகலை? எனர்ஜி கம்மியாயிருக்கு. எனர்ஜி ஜாஸ்தி ஆக 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 எண்ணங்கள் தானாக கம்மி ஆகிடும். எனர்ஜி ஜாஸ்தி எங்கே இருக்கும்? பிரமிட் கீழே இருக்கும். பிரமிட் கீழே அப்படின்னா ஏதோ ஒரு பிரமிடு, பெரிய பிரமிடு, அதுக்குள்ளே உட்காரணுமா அப்படின்றது கிடையாது. வீட்டில் ஒரு 2 அடிக்கு பை 2 அடி பிரமிடு வச்சு அதை கீழே கூட உட்காரலாம். அது கூட இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிரமிட் தொப்பி வரும். அந்த பிரமிட் தொப்பி தலைமையில் வச்சு தியானம் செய்தாலும் நமக்கு அந்த நன்மை என்பது கிடைக்கும். ஸோ பிகினர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு மெடிடேட்டர்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், வயசானவர் ஆகட்டும், யாரா இந்த ஆழமான தியானத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்களோ அவங்க எல்லாமே பிரமிட் பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரிசல்ட் என்பது சீக்கிரமாக வருது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது ஒருத்தருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஃபினான்ஷியலா நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆனா அவங்க கிட்ட கேட்டா, ஆனா ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க. எல்லாம் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு எனக்கு குறையாவே இருக்குதுன்றாங்க. ஸோ அவங்களுக்கு என்னவா இருக்கும் அது? அவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கிறது? தியானத்தால அவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அது? அதாவது வாழ்க்கையில் சில பேருக்கு எல்லாமே இருக்கும். நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, ஃபினான்ஷியல் ஹெல்த்து நல்லா இருக்கும், சோஷியல் ஹெல்த்து நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டில் சூழ்நிலைகளையும் நல்லா இருக்கும். ஆனால் பர்சனலாக அவங்கள கேட்டால் எல்லாமே இருந்தாலும் ஏதோ என்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக என்னுடைய மைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த மாதிரி எதுக்காக ஆகும் அப்படின்னா, அதுதான் நம்முடைய சோல் சொல்கிற முறை. ஆன்மாக்கு கிடைக்க வேண்டிய அனுபவம் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே வருது. நல்லா அன்பாக பேசுகிறவங்க இருப்பாங்க வீட்டில், தாய் தந்தையார் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றோர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லோரும் இருப்பார். ஆஃபீஸில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு அங்கேயும் மன அழுத்தம் இருக்காது. சொசைட்டியில் நல்ல மதிப்பு என்பது இருக்கும், அங்கேயும் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே நான் பண்ண வேண்டியது ஏதோ பண்ணல, என் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஏதோ இல்லை, ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் சோல் கம்யூனிகேட் பண்ணுற முறை. அது எனக்கு கிடைக்க வேண்டிய அனுபவம் கிடைக்கல, கோ இன்சைடு, உள் பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற முறை தான் அந்த மாதிரி. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தியானம் சொல்லி உள்முகமாகுங்க, உங்கள் பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் வரணும், எல்லாமே இருக்குது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எதுக்காக வந்தது அப்படின்னா, அவங்களுடைய கடந்த பிறவியில் அவங்க செய்த நல்ல கர்மாவினால் எல்லாமே அமைஞ்சது. இதுக்கு கண்டினியூஷன் இருக்கணுமே. நல்ல கர்மா இருக்குது, குட் கர்மா பேலன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அதை புண்ணியமாக வந்து இங்கே எல்லாமே அமைஞ்சது. அடுத்தது கண்டினியூ ஆகணுமே சோல்ஸ் ஜர்னி. அதுக்கு தியானம் செய்தால் ஒரு இன்ட்யூஷன் மூலமாக ஆகட்டும், ஒரு நல்ல மாஸ்டரோட கைடன்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கைடன்ஸ் வாங்கி ஆகட்டும், அந்த இன்ட்யூஷன் மெசேஜஸ் வாங்கி ஆகட்டும், அவங்க கண்டினியூ பண்ணால் அப்போது சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வருது. அதுதான் கௌதம புத்தருக்கும் நடந்தது. அவங்களுடைய பழைய பிரிவில் இருக்கிற அந்த நல்ல கர்மாவின் மூலமாக அவங்களுக்கு ஒரு அரமனை, இல்லை நல்ல மதிப்பு, வாழ்க்கையில் இல்லாதது அப்படின்றது எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு சூழ்நிலை, சாவு அப்படின்ற ஒரே ஒரு சூழ்நிலை பார்த்த உடனே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஐ கேம் ஃபார் திஸ். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த துன்பம் என்பது எதுக்காக வந்தது அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி, அதுக்கான பதில் பார்க்குறதுக்கு அவர் விட்டு வந்துட்டார். அதாவது இங்கே அவங்க மாதிரி நாம் விட்டுட்டு போயிடணுமா அப்படின்ற அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். அது எல்லாமே இருக்கும். ஆனால் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர வேண்டியது எல்லாமே கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வருது. தியானத்தின் மூலம் அது சாத்தியம். புத்தர் சம்பந்தம் ஞாபகம் இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா புத்தர் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வெறும் சும்மா அது ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் பூஜை பண்ணுறாங்க. சரி, அவங்க புத்தர் வந்து தியானத்துக்காக தான் இருக்காங்க. சரி, ஆனால் எனக்கு தியானம் தான் கொண்டு வர மாட்டேன். ஆமாம் மேடம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோட்டோ ஆகட்டும், ஒரு ஸ்டாச்சு, அதாவது விக்கிரகம் ஆகட்டும் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது ஒரு பூவோ இல்லை அகர்வத்தியோ வச்சு ஒரு பூஜை பண்ணுறதுக்காக கிடையாது. ஒரு கிருஷ்ணர் பொம்மை இல்லை கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குன்னா கிருஷ்ணர் மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும். கிருஷ்ணருக்கு கஷ்டங்கள் இல்லையா, துன்பங்கள் இல்லையா வாழ்க்கையில் அப்படின்னா நிறைய இருக்குது அவருக்கும். ஆனால் எப்போவுமே ஒரு புன்னகையுடன் எல்லாருக்கூடையும் ஒரு நண்பனாக எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கை கொண்டு வருவதற்காக அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை சிலை வேணும் நமக்கு. எப்படி இருந்தாலும் சரி ஒரு பிள்ளாழ்குழல் அவர் கையில் எப்போவுமே இருக்கும்.
இசை எங்கே இருக்குமோ அங்கே அமைதி அப்படின்றது இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஒரு சிலைக்குள்ள நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே தியானம் செய்தால் மட்டுமே நம்மளுக்கு தெரிய வருது. புத்தருடைய ஃபோட்டோ, புத்தருடைய விக்ரம் பார்த்தோம் அப்படிங்க எப்போவுமே தியான நிலையில் தான் இருப்பார். அவருடைய ஃபோட்டோ, அவருடைய விக்ரம் பார்த்த உடனே நாமளும் தியானம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருவதற்காக நம்ம வைக்கிறோம். இப்போ பார்த்தா ஒரு டு டூ லிஸ்ட் எல்லாமே வைக்கிறோம் நம்ம. என்ன நேரத்துக்கு, எந்த கிளைண்ட்டுக்கு, என்ன விஷயங்கள் பண்ணணும் மறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த டு டூ லிஸ்ட் எல்லாமே பண்ணுறோம். அந்த டு டூ லிஸ்ட் வெறும் டெக்ஸ்ட்டில் எழுத்தா அது நமக்கு மைண்டுக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. அதுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக டயக்ராமேட்டிக்காக இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாமே போடுறார். அப்போ அந்த பார்த்த உடனே நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக சேவ் ஆகும் மைண்டில். அந்த மாதிரி தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஸ்பெல்லிங் தான் நம்மளுக்கு தெரியுது. அதுவே ஒரு புத்தர் விக்ரமோ ஃபோட்டோவோ நம்ம வீட்டில் இருக்குதான்னா தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது நமக்கு. புத்தருடைய ஃபோட்டோ பார்த்த உடனே அவருடைய என்லைட்டன்மெண்ட், அவருடைய ஜெர்னி எல்லாமே ஞாபகம் வரும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுக்காக வச்சுக்கணும். இப்போ வந்து இப்போ நம்ம சராசரியாக மனுஷங்க தான். மனுஷங்க போது ஒரு ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ சிலர் பேட் ஹேபிட்ஸில் இருப்பாங்க. அது மீறி வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களால முடியாது. அது ரொம்ப அடிக்ஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து தியானத்தினால எப்படி சரி பண்ணிக்கலாம்? எவ்வளோ நாள் அவங்களுக்கு அது கடைப்பிடிக்கணும்? குட் ஹேபிட்ஸு, பேட் ஹேபிட்ஸு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு பேட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், குட் ஹேபிட்ஸ் கம்மியாக இருக்கும். சில பேருக்கு குட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், பேட் ஹேபிட்ஸ் கம்மியாக இருக்கும். பட் எல்லா ஹேபிட்ஸுக்குமே ஒரு காரணம் என்பது இருக்கும். இங்கே குட், பேட் அப்படின்றது நாம் டிசைட் பண்ணுற ஒரு எண்ணங்கள் அவ்வளோதான். இது எங்கே நமக்கு தேவையான ரிசல்ட் வருதோ அது குட் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் வராமல் நெகட்டிவ் ரிசல்ட் வருதோ அது பேட் அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு குட் அப்படின்றது பேட் அப்படின்னு சொல்லி தோணும். சில பேருக்கு பேட் ஹேபிட்ஸு இது குட் ஹேபிட் அப்படின்னு சொல்லி தோணும். அது நம்முடைய புரிதல் அவ்வளோதான். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்போவுமே காலையில் 10 மணி ஆனாலும் ஒருத்தர் எழுந்திருக்க மாட்டுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது பேட் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக பார்த்தா நைட் ஷிஃப்ட் போய் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணி அவங்க தூங்குறாரு. ஸோ அட்லீஸ்ட் 10 மணி வரைக்கும் அவங்க தூங்கினா தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். அது அவனுக்கு குட் ஹேபிட், நமக்கு பேட் ஹேபிட்ஸாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்க்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏன் இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தெரியுது. எந்த ஹேபிட் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதோ, மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதோ, சோஷியல் இஷ்யூஸ் வருதோ, இல்லை குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது பிரச்சனை வருதோ அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுதான் நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய ஹேபிட். தியானம் செய்யும்போது உள்முகமாகிறோம். உள்முகமாகும்போது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி அப்படின்ற ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வாங்க. நாம் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்லை. மைண்டோட ஹேபிச்சுவல் திங்கிங் பேட்டர்னில் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த மாற்றம் வருது. நான் இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு சரிப்பட்டு வரல, இந்த மாதிரி செய்தால் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் வரும்போது, அதுக்கு கூட எனர்ஜி உள்ளே வரும்போது மைண்ட் ஆக்செப்ட் பண்ணும். ஆக்செப்ட் பண்ண உடனே தானாக போயிடும். அதாவது ஆழமான புரிதல் என்பது மிக்க முக்கியம். உள்மாற்றங்கள் என்பது வரணும் அப்படின்னு அது தியானத்தில் தான் சாத்தியம். வேறு யார் எந்த கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க மாற்றம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் சுய மாற்றம் வரணும் அப்படின்னா தியானம் செய்யும்போது சுய மாற்றம் கண்டிப்பாக வருது. அவங்களுக்காக அவங்க மாற்றம் கொண்டு வந்தால் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன விதமாக வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தியானத்தின் மூலம் நிறைய பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்து ஹேபிட்ஸும் ஒரு நன்மைக்கு வழிகாட்டும். அந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே வரும்.
சார் நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப சாதாரணமா தியானம் பண்ணாதவங்களுக்கு அது வேற இருக்குன்னு தெரிஞ்சு விடணும்னா, அவங்க ரொம்ப கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் முடியலன்ட்டு விட்டுட்டு திருப்பி பழையபடியும் ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா எஸ் தியானம் பண்ணும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால ஈஸியா புரிஞ்சுட்டு விடுறதுக்கு தியானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ் சார் உங்களுக்கு. எஸ் மேம் கரெக்ட். இப்போ இவ்வளோ நேரம் சிறப்பா நல்லா விளக்கம் குடுத்துருக்கீங்க சார். இப்ப நேயர்களுக்காக மெசேஜ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், தினமும் தியானம் செய்வதின் மூலம் எந்த விதமான வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவங்கள எல்லாமே அவற்றை எல்லாமே நாம் இயல்பாக நம்ம கையிலேயே நாம் கிளியர் பண்ணிக்க முடியும். அதற்காக தினமும் தியானம் செய்யுங்க. நிறைய பலன்கள் எல்லாமே பெற முடியும். தியானம் செய்தால் 1000 நன்மைகள், தியானம் செய்யவில்லை என்றால் 1000 நஷ்டங்கள் நமக்கு எதிராகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லாபங்கள் எல்லாம் அனைத்தும் இருந்தால் நல்ல ஆனந்தம், நல்ல ஆரோக்கியம், நல்ல அமைதி, இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய லிஸ்ட் போகும். அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே பிரச்சனைகள், எப்போவுமே நோய்கள், எப்போவுமே துன்பங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்க வேண்டியது வெறுப்பாக இருக்கும். அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யுங்க. நல்லபடியாக வாழ்க்கை வாழ்வோம், ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வோம். 4 பேர் நம்ம பார்த்து இன்ஸ்பிரேஷனாக நம்மளை எடுத்துக்கணும். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக தினமும் தியானம் செய்யுங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையா சிறப்பா விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.